சோ கேக் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. வணக்கம் வாத்தியாரே. வாத்தியாரே, நீங்க அடிச்சு கிழிச்சாலும் எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போறோம் தெரியுமா? பிஸ்கட் வச்சு கேக் நாங்க பண்ண போறோம். ஆனா எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம். அட வாங்க. மக்களே, கேக்கு செய்யறதுக்கு ஒரு தரமான இடத்த கண்டுபிடிச்சுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இது மல்லகுண்டா உள்ள இங்க இருக்கிற கல்லெல்லாம் வெள்ளை அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்னென்ன செய்ய போறோம்? இன்னைக்கு நம்ம செய்ய போறது கேக்கு. நீங்களா ஆயிடுவே ஷாக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா நோக்கு. யாரோ ஒரு ஆயா ஆடு மேய்ச்சு விறகு படிக்க வச்சிருந்தாங்க. அங்க வந்து கொஞ்சம் சுட்டு வந்துட்டோம். பிரதர், இது பத்தாது. பத்தும் பிரதர், பத்து வச்சா அந்த பத்தாது இல்ல, கொஞ்சமா இருக்கு, இன்னும் நிறைய வேணும்னு சொல்றேன். அதுவும் கரெக்ட் தான். வாங்க. எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கப்பா. ஜான் பிரதர் பாவங்க. ஜான் பிரதே இருக்கிறது கொஞ்சம் குள்ளம் தான். அவரோட ஹைட்டான பெரிய பனை மரத்தில் ஏறி போலையை பிச்சுன்னு வந்தாருங்க. அதெல்லாம் நம்மளுக்கு கை வந்த கால பிரதர். பாஸ், கேக் செய்யறதுக்கு விறகு இருக்கு, அடுப்பு இருக்கு, அப்புறம் ஏன் சைலண்டா உட்காந்துருக்குறோம்? நெருப்போட்டி இல்லையே. அவ்வளவுதானே? பெரியவரே, நெருப்போட்டி கொடுங்க. பிரதர் சிரிக்கிறீங்க. பிரதர், இதுல பார்த்து எப்படி தெரியுமா இருக்கிறீங்க? பாக்கியராஜ் மாதிரியா? பாக்கியராஜ் மாதிரி இல்லை பிரதர். அண்ணே, நான் வியாபாரிண்ணே. அதை நான் பார்த்ததே இல்லை. ஓகே பிரதர், வச்சிடலாங்களா? வச்சிடலாங்க. ஓகே. ஐயோ, இன்னொரு தண்ணிலே விழுந்துருக்கும் பிரதர். ஐயா கிட்ட வாங்கிட்டு வந்து நெருப்படி வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து பிஸ்கெட் வச்சு கேக் செய்ய போகிறோம். என்னென்ன பொருள் இதுன்னு பார்த்துலாமா? வாங்க பிரதர், பார்த்துடலாம் பிரதர். ஃபர்ஸ்ட் காட்டுங்க என்னென்ன இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் அப்படியே இவரு இல்லை, பிஸ்கெட் அடிச்சு தூள் பண்ணுறதுக்கு. இந்த குண்டா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நம்ம இப்படி ஆட போகிறதுல கேக் செய்ய போகிறோம். இந்த தட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே மூடுறதுக்கு. அப்புறம் முக்கியமான பொருளுங்க, இதுல தாங்க மக்களே நம்ம கேக்கை உடைச்சு கேக் செய்ய போறோம். கேக் அருமையா ஷேப்ல செய்ய போறோம். எல்லா மசாலையும் கலக்கி இதுல தான் ஊத்த போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி, சுத்தமான தண்ணி மிக்ஸ் பண்றதுக்கு இதுதாங்க நம்ம நியாய விலை கடையில் போட்ட சக்கரை. பார்த்து சக்கரை. இதுல முக்கியமான ஒரு விஷயங்க, அதாவது பார்த்தீங்கன்னா 5 கிலோ. ஐயோ, இருங்க. பொருள் எல்லாம் நாங்க காமிச்சிட்டோம் மக்களே. முக்கியமானது இந்த பிஸ்கெட் வச்சுதான் நம்ம செய்ய போறோம். என்ன செய்ய போறோம்? கேக் செய்ய போறோம். இதான்னு பாத்தீங்கன்னா இது வந்து காரா பிஸ்கெட்டுங்க. 5 கிலோ வாங்கிட்டு வந்தோம். வர வெளியில பைக்ல வந்தாலும் அங்கங்க உடஞ்சிட்டு இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளே உடைக்க தான் போறோம். அது உடஞ்சிருக்கு நமக்கு நல்லதாங்க. ஆமா, இது முக்கியமான கேட்டுருங்க. முந்திரி. இது வந்து டிசைன் பண்றதுக்கு மற்ற பொருள். அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து கவ் மில்க்குங்க. அது மில்க்கு ஒரு 10 நாள் போச்சுன்னா நெய்யுங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் அதாங்க. சரி வாங்க, எப்படி கேக் பண்றதுன்னு பார்த்துலாம். வாங்க. தூக்குங்க. பிரதர், தண்ணி அழிச்சு ஊத்துறது ஒரு ரவுண்ட் எடுத்துக்கிறியா? அதாவது ஜான் பிரதர் எது செஞ்சாலும் சுத்தபாத்தம் பண்ணாங்க செய்வாரு. உண்மையிலே சுத்தம் சோறு போடும். ஆனா நமக்கு கேக்கே வரும். ஓகே.
இதை பிடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம் அது எப்படி அமுக்கும்பா, அது எப்படி ஓடிக்கும்பா. ஓ பிஸ்கெட்டை எப்படி ஒரு டேஸ்ட் செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்க. இது என்ன தெரியுமா, இந்த ஆரோக்கிய பால் விளம்பரத்தில் வரும்ல மானு, அந்த பால் மாட்டுலேருந்து கறந்த பால் இது. ஃபஸ்ட்டு பாலை சேர்த்துக்கலாம், பிஸ்கெட் தூளோட பால். அதாவது போதுமான அளவு பார்த்துட்டு அப்படியே நம்ம சுத்தமான கரண்டி எடுத்து அதை கிண்டணும். ரத்தத்தின் ஒரு பாதி பாலாக கறப்பது பசுவோட வேலையப்பா, அதை பிரிச்சு தான் கொட்டி நம்ம கேட்க செஞ்சிடும் நம்மளோட வேலையப்பா. கேக்கு வந்தா சூப்பர் பாரு, நாங்க சமைச்சு சாப்பிடுவோம் பாரு. நீ மாடு போல உழைக்கலையே, இப்போ கேக்கு செஞ்சு சாப்பிடணுமே. அந்த இந்த பாலுக்காரன் ஏண்டா ஆ? ஆ, திருப்பதி லட்டு மாதிரி இருக்குதுங்க. என்ன பிரதர் கேக் செய்யலான்னு பார்த்தா திருப்பதி லட்டு ஆகி போச்சு. ஏங்க திருப்பதியில லட்டு தரதுல ஜிலேபி தாங்க தராங்க. லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டாருன்னு விட்டியாடா ஒரு பீலா, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதா. ஜிலேபி தராங்களா? வாசனை செம்மையா இப்படி போய் நீங்க காத்து தூக்குதுங்க. பிரதர் அப்போ உங்களுக்கு ஏதோ மூக்குல ஃபால்ட் போகுது. இல்ல பிரதர், அப்படி இருந்து காத்து இப்படி வந்தா வரும். அப்படி போயிட்டு இருக்குல்ல வாசனை. நெக்ஸ்ட் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணிங்க. நெக்ஸ்ட் நீயே ஒரு இனிப்பானவர், இனிப்பான கையில அந்த சுகரை கொஞ்சம் எடு. தேங்க்யூ. சுகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் எல்லாருக்குமே சுகர் வந்துடுதுங்க. அப்படி சுகர் வராமக்கணும் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த கண்டட்டியெல்லாம் குடியிருந்து விட்டுட்டு ஆவாரம் பூ டீ குடிச்சிங்கன்னா சுகரே வராது. ஆவாரம் பூவில் டீ போட்டு குடிங்க, யாருக்குமே சுகர் வராது. சுகர் இருக்கிறவங்களும் குடிக்கலாம். டேப்லெட் எடுத்திருந்தால் மட்டும் அதை டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு குடிங்க. ஆவாரம் பூ அது இருக்கு, காட்டு பிரதர். ஆவாரம் பூ அங்கே இருக்கு பாருங்க, அதை சாப்பிட்டீங்கன்னா சுகர் வராது. சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டீங்கன்னா எஃபெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகிரிதோ கலர் பவுடர். ஐயோய்யோ ஏங்க கலர் பவுடர் கொடுக்க சொன்னால் ஒரு கோலத்துக்கு போகிற கலரை கொடுத்து வச்சுக்கிறாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கலர் பவுடர் தேவையில்ல. கலர் பவுடர் எப்பவுமே தேவையான அளவு யூஸ் பண்ணுங்க, அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. கலர் பவுடர் பொறுத்த வரையும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? தேவையான அளவு தான் யூஸ் பண்ணணும். பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். மக்களே நெக்ஸ்ட் வந்து சுந்தரி விடுமோ அந்த முந்திரி ஒரு பேக்கெட் வந்து உள்ளே போட்டுக்கலாம், ஒரு பேக்கெட் டிசைனுக்கு வச்சுக்கலாம். எப்பவுமே ஒரு பொருளை சாப்பிடணும்னு தூண்டுறது வந்து அதோட டேஸ்ட் மட்டும் இல்லை, அதோட ப்ரெசன்டேஷன். அதாவது அதை பார்க்கும்போது அடடா கலராக இருக்குது சாப்பிடணும்னு தோணும். முடிஞ்சு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுது, ஒர்க்கெல்லாம் ரெடி பண்ணிடுச்சு. சூப்பர். என்ன ஒரு 50% முடிஞ்சிடுச்சு. வாவ் அருமையாக இருக்கப்பா. சாப்பிட்லாமா இப்போவே? செஞ்சுட்டு சாப்பிடும். கேக் வந்துச்சுங்க, அப்படியே கேக் செஞ்சோன்னா அங்கங்கே ஒட்டிக்கும். ஸோ அதனால் லைட்டாக ஆயில் மிக்ஸ் பண்ணிப்போம். ஆயில் இல்லைங்க, இது கை, அவர் ஊற்றுறது நெய். சொல்ல மாட்டோம் பொய். ஊற்றுங்க பிரதர். நெய் கொடுத்த மாடே கவலைப்படாது, அதிகமாக ஊற்றும். இவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நிற்கிறாரு. இன்னொரு பேக்கெட் இருக்குது பாருங்கள், எடுத்து ஊற்றுங்க. நெய் எந்த அளவு போகிறீங்களோ அந்த அளவு பிசு பிசுப்பு இருக்கும். ஸோ கேக் வந்து நம்மளுக்கு பதமாக வருங்க, சும்மா சாப்பிட்டா இருக்குங்க, சாப்பிட்டா வருங்க. அதாங்க அந்த ஒரு பேக்கெட்டை எடுத்து ஏங்க நெய் போட்டதும் பாத்திரமே பாருங்க சாப்பிட்டு ஆயிடுச்சு. வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா கேக்கு ஃபைனல் டச்சுக்கு வந்துச்சுங்க. இதில் போட்டு கொதிக்க வச்சு 1/2 hourல இறக்கலாம் கேக் ரெடிங்க. இது அப்படியே போட்டால் கேக் மாதிரி தான் வரும். ஆனால் நம்ம கொஞ்சம் டிசைன் பண்ணி போட போகிறோம். பிரதர் அதெல்லாம் போடாதீங்க பிரதர். ஏன் பிரதர்? இல்லை எடுத்துக்கலாம். அது ஏங்க அதில் ஆல்ரெடி நான் ஒரு பேக்கெட் போட்டுட்டு இருக்கேங்க, அதில் கொட்டிகிட்டே இருங்க. இது வந்து மேலே போட்டு வச்சு அப்படியே வரும்போது அவுட்லைனில் மேலே சூப்பராக வருங்க. ஸோ அதனால் டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். சரி உங்கள் கையால் அப்படியே பலவலாக போடுங்க.
பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுற மாதிரி போட்டுக்கிறாருங்க. அதே மாதிரி கிட்கேட் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்கள் வந்து இதை ப்ரமோஷன் பண்ணல, கிட்கேட்டை கிடச்சிச்சு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதுவும் அப்படியே கொஞ்சம் பக்காவான டிசைனில் வச்சுருவோம். அப்போ தான் மேலே வரும்போது சும்மா நமக்கு அவுட்புட் கரெக்டாக வரும். குலாப் ஜாமுன் கட் பண்ணுங்க. ஒரு 2 மட்டும் கொடுங்க மக்களே. கையில் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க, கை சுத்தமாக தான் இருக்குது. கழுவிட்டு தான் செய்யும். எப்பவுமே எந்த ஒரு சமையல் பரிமாறதுக்கு முன்னாடியும், செய்யறதுக்கு முன்னாடியும், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும், அடுத்தவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னாடியும் கையை என்ன பண்ணணும், கழுவணும். ஸோ அதுதான் நல்லது. இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு கை அங்கங்கே வைப்போம். ஸோ பாக்டீரியா நிறையா இருக்குது, அடிக்கிட்டோம். ஸோ கேக் அடிக்கிட்டோம், பார்த்துங்க. அதை அப்படியே வச்சுங்க, மேலே டிசைன் பண்ணுறதுக்கு சேஃபாக வச்சுங்க. வாங்க மக்களே, பண்ண ஃபைனல் எடுத்து நம்ம போட்டுடலாம். மேலே பண்ணோம், ராக்கெட் போகுது. வா, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஏய் ஃப்ளைட் என்ன ராக்கெட் தான் அது. ஏய் வெடிக்கிற மாதிரியே ராக்கெட் பிரதர் அது. அப்படியா? ஃப்ளைட் மாதிரி தெரியுது. ஒயிட் பெட்ரோலியம் ஃப்ளைட் தான் பிரதர் அது. பார்த்தீங்கன்னா இந்த கேக்கோட மாஸ்டர் 2 பேர். ஒன்று வந்து நான், இன்னொருத்தர் வந்து நான் ஜான் பிரதரு. இதோட ப்ரொடியூசர் வந்து முரளி அண்ணா. மொத்தம் 5 கிலோ பிஸ்கெட் வரத்துக்கு அவர் தாங்க ஸ்பான்சரே பண்ணார். இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் உள்ளே போகணும். தக்கு ஜின்னு தக்கு ஜின் தக்கு ஜிக்கு தக்கு ஜின் தக்கு தக்கு, மேகம் கருக்குது தக்கு 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 ஜின், மின்னல் சிரிக்குது தக்கு சிக்கு தக்கு ஜின், சாரல் அடிக்குது தக்கு சிக்கு தக்கு ஜின், இதயம் பறக்குது. ஓகே ரெடி. இல்லாமல் ஆமாம் ஓகே ரெடியா? சூப்பரான மக்களே, இதை வந்து சும்மா 45 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் விட்டே இருக்குன்னா அருமையான மணக்கிற கேக்கு ரெடிங்க. செஞ்சு பார்த்து நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்களுக்கு இது எந்த வீடியோவும் பார்த்து பண்ணலாம், நாங்களாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சைடு தான் கேக்கு பாயிடுவீங்க ஷாக்கு. ஸோ இப்போ பற்ற வச்சு கேக்கை டேஸ்ட் பண்ண வேண்டியதாங்க. வாங்க வாங்க வாங்க. அடுப்பு பற்ற வச்சலாம் பிரதர். ரெடியா பிரதர்? இங்க பாருங்க, யாரோ குடிச்சிட்டு பாட்டிலை இங்கேயே ஒடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. இங்க எப்படி மாடு ஆடு கோழி எல்லாம் நடக்கும், கால் அடிப்படாதா? பார்த்துட்டு நடப்பாங்க. யாருமே ட்ரிங்க் பண்ணீங்கன்னா, அதான் ட்ரிங்க் பண்ணுறது உங்களோட பர்சனல் விஷயம். ட்ரிங்க் பண்ணுறது தப்பு தான். பட் அதே மாரி பண்ணீங்க அப்படின்னா பாட்டில் எடுத்துகிட்டு போய் ஓரமாக வைங்க. ஏன்னா உடஞ்சிடுச்சுன்னா நிறைய கிரவுண்டில் தாங்க உடைக்கிறீங்க. கிரிக்கெட்டில் இருக்கிறவங்களோ, ஃபுட்பாலில் இருக்கிறவங்களோ, கபடி விளையாடுறவங்களோ, டென்னிஸ், ரன்னிங் போட எல்லா தவளையும் இந்த பாட்டிலுக்கு கேடு கிடக்குதுங்க. ஸோ தயவு செஞ்சு யாரும் பாட்டில் உடைக்காதீங்க. கேஸோட மோசமாக பற்ற வச்சிட்டாருங்க மனுஷன். நம்ம எரிவிட்டா ஜான் பிரதர் உண்மையிலேயே பிரதர் நேரே வைங்க பிரதர். ஓகே, இப்போதான் கரெக்டாக வச்சுருக்கோங்க. உண்மையிலேயே ஜான் பிரதர் அடுப்பு இவ்வளோ சீக்கிரம் 10 பேர் நினச்சி கூட பார்க்கலங்க. இப்போது தண்ணி கொஞ்சம் சூடானோடனே உள்ளே வச்சிடலாம். தண்ணி கொதி வந்துருச்சு பிரதர். ஏன்னா வீடியோவாக இருந்தாலும் இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா? இப்போதான் வச்சிச்சு. கொதி வந்தது அவனா எட்டி. பிரதர் தண்ணி கொதிக்குது, அந்த கேக்கு டப்பாவை எடுத்துன்னு வந்து உள்ள வைங்க. சரி பிரதர். வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா, வெறித்தனம்மா கேக்கு செய்யலாமா? ஜிகு 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 ஜிகு. ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லு? ஏன்னா தண்ணி கொதிக்கும்போது கை உள்ளே இப்படி விடுறது பிரதர். இந்த அனல் ஓகே நண்பர்களே, மூடி போட்டுருவோம். இப்போ நல்லா அடுப்பை எரிவிடுவோம். என்ன அடுப்புக்குள்ள கூட வெளியே அதிகமாக எரியுது. நான் நெருப்புடா, இனிமே நீ ரெடிமேட் அடுப்புடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கேக் ரெடி ஆகிட்டு இருக்கு. சரி, அந்த கேப்பில் வந்து ஒரு சின்ன கருத்து ஊசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையில் நம்மக்கிட்ட முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஒருத்தங்கிட்ட ஒரு நல்ல அன்பு, நல்ல பண்பு, நல்லா பேசுகிறான்னா எல்லாம் ஆசையாக 10 பேர் பழகுவாங்க. ஆனால் இப்போ ஜென்ரேஷனில் அவன் கெட்டவனே இருந்தாலே அவங்ககிட்ட காசு இருந்தால் நல்லா பழகுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. உங்களை நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அன்பும் உண்மையும் இருக்கிறவங்ககிட்ட நல்லா பழகுங்க.
ஸோ காசுக்காக யாருக்கிட்டனா பழக போனீங்கன்னா உங்ககிட்ட காசு இல்லாத போது யாரும் உங்ககிட்ட பழக மாட்டாங்க. ஓகே சூப்பர், கீப் இட் அப். ஹாய் மக்களே, நாங்கள் சமைக்க வந்த இடத்துல மயில் இருக்குங்க. இதோ ஜூம் பண்ணிட்டு இருக்காரு. மயிலை காட்டி தெரியுதா? ஃபஸ்ட்டு கட்டி பார்க்கலாம், ரிப்ளை பண்ணேன். மக்களே இன்னும் தானே பார்க்குறீங்க, கேக் ரெடியாக அது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதான் டக்குன்னு ஈரில் என்னட்டார் ஜான் பர்த்டே, ஈரில் சுட்டு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஈரில்னா செம்ம டேஸ்ட்டாக. சின்ன வயசில் எங்கள் அம்மா கறி வாங்கியிருந்தாங்கன்னா கறி குண்டால கொட்டோடனே ஓடி போய் தேடுவேன். எதுக்குன்னா ஈரில் பீஸை மட்டும் தனியாக எடுத்துன்னு போய் அடுப்பில் சுட்டு சாப்பிடுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி யாரும் சுட்டு சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட்ல ஆமான்னு சொல்லுங்கள். நண்பர்களே, நம்ம இப்போ என்ன எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோழி ஈரல் தான் எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மசாலா தடவாமல் அப்படியே நெருப்பில் சுட்டு சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி சின்ன வயசில் நாங்கள் நிறைய சாப்பிட்டது உண்டு. அது இப்போ நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க, ரத்த ஓட்டத்துக்கு நல்லது. ஆமாங்க மக்களே, இந்த கில்லி அடிச்சா கில்லி பாருங்க கொதிக்குதுங்க. வெந்திருக்குமா பிரதர்? ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும், இருங்க. வெந்துட்டுக்குது. கீழே இறக்கிடலாம் பிரதர். வாவ், சூப்பரு சூப்பரு. ஜெயிச்சிட்டோம், நாம ஜெயிச்சிட்டோம் மாறா. நம்ம ஜெயிச்சிட்டோம். கேக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் டேஸ்ட் எப்படின்னு இருக்கு. வாணியம்படி, புத்துக்கண்ணு, மல்லகுண்டா, குருபானி குண்டா. ஜெயிச்சிட்டோம் மாறா. மேல சூடு இல்லைங்க, கீழே தண்ணிக்குது. சூப்பர். அப்படியே உள்ளங்கிறத தூக்குங்க பிரதர், பார்க்கலாம். தூக்கி கீழே வச்சிருங்க பிரதர். சரியான சூடா இருக்கு பிரதர். வேணாம் பிரதர். பிரதர் இல்ல பிரதர், வேற இங்க பாருங்க. நீ எடு பிரதர், எடு பிரதர். ஒரு நிமிஷம், அதான் கவுத்து விட்டுருங்க. எடுத்து பிரதர். நான் எப்படி கவுத்து விடுறேன்? தலைகளா கவுத்து விடணும் இதுல எடுத்து. சரி, இங்க வைக்கிறியா? எங்க பிள்ளைல வைக்கிறியா? அழகா எங்கனாலும் இங்க முன்ன வச்சிரு, சூப்பரா இருக்கும். கவுத்துட்டு தட்டு எடுக்காதீங்க, அப்படியே கவுத்து விட்டுருங்க. ஓகே. பூச்செல்லாம் எகிரி விழும் பிரதர். அந்த பூச்சி எகிரி இது ஏதோ கையிலே பிடிக்கிறேன். சரி, கையிலே பிடி. முடியாது பிரதர், ரொம்ப சூடா இருக்கும். பிரதர் கை வரல, ஆனா சூடு கம்மி தான். நான் சொல்லலைங்க, அது சூடா இருக்குது. மறுபடியும் நடக்குது. பாத்து பிரதர். பிரதர் இது இப்படி தூக்கி எடுங்க பிரதர், ஒன் சைடா தூக்குன மாதிரி. இப்படி பிடிக்குதா? இப்படி எடுங்க பிரதர். சூப்பர் ஐடியா கிடைச்சிருச்சு எனக்கு. சொம்பள தண்ணி மண்டுறீங்களா? இல்ல பிரதர். பிரதர் ஃபர்ஸ்ட் இயர் கைய உள்ளே நெஞ்சிர போறாரு பிரதர். தண்ணியில கவுத்து விட போறாருன்னா பிரதர். சூப்பர் பிரதர். டெக்னாலஜி. தூக்கு பிரதர். தண்ணி ஊத்தலாம். இல்ல கீழ தான் ஊத்திட்டாரு பிரதர். சூப்பர் பிரதர். டெக்னாலஜி ஓயா. டெக்னாலஜி. பிரதர். எடுக்காதீங்க. வேற லெவல் பிரதர். சீக்கிரம் எடுத்து. மக்களே பாருங்க மக்களே, வேற மாதிரி. அந்த மூணாவது கேமராவை ரீவைண்ட் பண்ணுங்க. ப்ளே ஜூம் பண்ணுங்க. கேக்கு கடையே வச்சுலாம் நினைக்கிறேங்க. இங்க எழுது இங்க பாருங்க மக்களே, வேற லெவலு. வேற மாதிரி நினைச்சு கூட பாக்கல பிரதர். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லலாம் இருங்க. ஓ பரவாயில்ல பரவாயில்ல. அது அப்படியே ஒரு பீஸ் எடுங்க பிரதர், கையிலே கூட. ஹாப்பி பர்த்டே டு யூ.
செம்ம டேஸ்ட் போய் நிஜமாவா இல்ல சும்மா வீடியோ புத்தர் கேக் கட்டில செய்யறதோட செம்ம டேஸ்ட் இருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுக்கிறோம். கத்தி எடுத்து சொல்லி இருப்போம். கையில எப்படி பிரதர் எடுக்கிறோம்? சின்னதா கொடுக்கலாமா பெருசா சொல்லி ஏதோ ஒண்ணு வைங்க பிரதர். இவரை பாருங்க இப்படி இருந்தாலே வேற லெவலுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்துருக்குங்க. சூப்பர் சூப்பர். ஒரு படி மேல வந்துருக்கு. நல்லா இருக்கு. கேக் நாங்களே கடைசியில செய்ய கத்துக்கிறோங்க. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. அதாவது சக்ஸஸ்ஃபுல்லா கேக்கை செஞ்சு முடிச்சிட்டோம். பிஸ்கெட் வச்சு கேக் செய்ய முடியுமான்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் நாங்களும் அதை செஞ்சு பார்த்தோம். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, பிஸ்கெட் வச்சு கேக் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டுங்க. டேஸ்ட்டும் வேற லெவலில் வந்திருக்கு. ஸோ மாஸ்டர் பீஸாக வந்திருக்குங்க கேக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாவே இருக்கு. நல்லா இல்லை நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோம். ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம ஒர்த்து. அப்படியே பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முரளி, உங்கள் தங்கம், உங்கள் ஜான், ஊஞ்சல் தொட்டி ஜானுங்க. ஸோ பாய் மக்களே, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. லவ் யூ ஆல். பாய். கீழே விழுந்து மேலே வரணும் எப்படி? அதாங்க லைஃப். சேலஞ்ச் வேணும். நம்மளை வந்து தலையில வச்சு மிதிக்கணும் சொல்றோம். மேல தலை மேல மிதிச்சு நம்ம மேல வெற்றிகரமாக கேக் செஞ்சுட்டோம். கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சிச்சு எங்களால். பாதிக்கு மேலே சாப்பிட முடியல. சரி ஓகே, இங்கே இருக்கு சண்டே தானே, எல்லாம் குட்டி சுட்டிஸ்க்குலாம் கொடுத்துலான்னு சொல்லி வந்துட்டோம். எல்லாரும் கொடுத்துட்டோம். ஸோ கேக் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. பாருங்க மக்களே, எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.